காந்தியடிகளினுடைய தியாகம் முதல் நேதாஜியுடைய தியாகம் வரை, பகத்சிங்கினுடைய மகத்தான தியாகம் முதல் பாபுசியுடைய தியாகம் வரை, அண்ணல் அம்பேத்கருடைய அளப்பரிய மக்கள் வழியிலிருந்து தந்தை பெரியாரினுடைய பணி வரை, இத்தனை பணிகளும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஆற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பணிகள், அந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்பினுடைய பலனை எம்முடைய சமூகம், எம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களெல்லாம் அடைய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இன்றைக்கு நிலை, என்னுடைய தமிழ் சமூகத்தை நான் உளமாற நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் உளமாற நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் உளமாற நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை காட்டிலும் என்னுடைய தெருவை நான் நேசிக்கிறேன், என் தெருவை காட்டிலும் என்னுடைய ஊரை நேசிக்கிறேன், என்னுடைய ஊரை காட்டிலும் என் சமூகத்தை நேசிக்கிறேன், என் தமிழ் சமூகத்தை அளவுக்கு அதிகமாக நான் நேசிக்கிறேன். காரணம், நான் இந்த சமூகத்தினுடைய அங்கம். என்னை இந்த சமூகம்தான் ஆளாக்கி அகலத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது. எனவே இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க நான் கடமைப்பட்டவன். எனவே என்னுடைய தமிழ் சமூகத்திற்கு நிச்சயமாக எம்முடைய லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், கடமை உணர்வால் நாம் திருப்பி கொடுக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே அன்பிற்குரியவர்களே, எந்த சமூகமும், எந்த ஆரோக்கியமான ஒரு சமூகமும், கற்றறிந்த மக்களை கொண்டிருக்கக்கூடிய எந்த ஆரோக்கியமான சமூகமும் அந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை பற்றி அது சிந்திக்கும், அந்த நோய்க்கான எதிர்வினை அது ஆற்றும். கற்றறிந்த நம்முடைய சமூகம் இந்த ஊழல் போன்ற மிக மோசமான சமூக விரோத செயல்களுக்கான ஒரு எதிர்வினையை நிச்சயமாக அது ஆற்ற வேண்டும்.